வணக்கம், இது நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ். இன்றைய நமது அரசியல் பேசும் சிறப்பு விருந்தினராக ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி திரு பாலச்சந்தர் ஐஏஎஸ் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் அன்பு, வணக்கம். இப்போ அடுத்து நடக்கிறது 6வது கட்ட எலெக்ஷன் அப்படிங்கிறத பார்க்குறோம். 6வது கட்டம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக. இந்த கட்டத்தில் அரவிந்த் கெஜ்ரிவால் பங்கு பெறக்கூடிய அந்த அவரோட ஸ்டேட்ஸ் டெல்லி, பிறகு பஞ்சாப், ஹரியானா போன்ற பகுதியெலாம் இந்த சர்க்கிளில் வருது அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ அரவிந்த் கெஜ்ரிவாலை பொறுத்த வரைக்கும் இந்தியா கூட்டணியில் அந்த அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு மட்டும் தான் பாஜக ரொம்ப பயந்தது. இடியில் வழக்கு தூக்கி உள்ள வச்சதெல்லாம் பார்த்தோம். இப்போ அவர் வெளியே வந்துட்டார், தீவிரமாக பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறாரு. இந்த 6வது கட்டம் முன்னாடி பாஜக சவாலாக இருக்குன்னு பார்க்குறீங்களா, அல்ல இதையும் ஓவர் கம் பண்ணுவாங்களே? இப்போ சவாலாக இருக்கும். ஏன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் அவங்க அவர் வெளியில் வந்துடக்கூடாதுன்னு பயந்ததுக்கு காரணம் இருக்குது. ஏன்னா இந்த இதில் பொன்னியின் செல்வனில் இவர் ஆழ்வார்க்கடியாரன்னு சொல்லுவார், இவங்ககிட்ட இளைய பிராட்டிகிட்ட சொல்லுவார், தாயே இந்த பையனை மாதிரி நான் பார்த்ததே இல்லை, நான் தகட்டில் பாஞ்சா அவன் கோலத்தில் பாயனான்னு வந்தியத்தேவனை பற்றி சொல்லுவார். அது மாதிரி இவங்க ராமர் கோயில்னு சொன்னால் அவர் நான் அனுமான் கோயிலுக்கு முதல்ல போயிட்டு வரேன்ட்டு போகிறாரு. அதனால் இவரை இந்துத்துவா இல்லை, அதில் இவரை சொல்ல முடியாது. அடுத்து இவங்க தான் கொளுத்தி போட்டுக்கிட்டே இருந்தாங்க. அவர் வந்த உடனே மோடி இருக்க மாட்டார், அமித்ஷா தான் இருக்க போகிறான்னு கொளுத்தி போட்டார். அப்போ பதில் சொல்ல வேண்டிய நிர்பந்தத்துக்கு பாஜக வந்துருச்சு. அவர் இது மாதிரி நிறைய செய்யக்கூடிய ஆள். அதுக்கப்புறம் அவர் மேலே எந்த துர்பிரச்சாரம் பண்ணாலும் ஜனங்கள் மத்தியில் ஈடுபடாது. ஏன்னா இதில் திறமையான நிர்வாகத்தை அவர் டெல்லியில் கொடுத்துருக்கிறாருங்கிறது உண்மை, அதில் சந்தேகமே கிடையாது. எல்லா குழுமங்களும் அந்த விஷயத்தில் அவர் மேலே ரொம்ப அப்ரிஷியேட்டிவாக தான் இருக்காங்க. அதுதான் இவங்களுக்கு பயம். அதுக்கப்புறம் அவர் தன்னுடைய எல்லையை மீறி பீகாரில் போய் அவர் பேசினாலும் கூட்டம் வரும், யூபியில் பேசினாலும் கூட்டம் வரும் அப்படிங்கிற நிலைமை தான் இருக்குது. அவர் சொல்லியிருக்காரு, நான் இந்திய கூட்டணியோட கலந்த ஆலோசனைகளினா கூட நான் கூறுகின்ற இந்த 10 வாக்குறுதிகளும் என்னால் நிறைவேற்ற முடியும், கூட்டணி என் கூட தான் இருப்பாங்க, 200 யூனிட் வரைக்கும் நான் இது கொடுக்க மாட்டேன், சார்ஜ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னால் ஏதாவது கிரெடிபிலிட்டின்னு ஒன்று இருக்குது. கெஜ்ரிவால் சொன்னால் ஜனங்கள் நம்புகிறாங்க. அதுதான் இவங்களுக்கு இடைஞ்சல். இந்த கெஜ்ரிவால் வரக்கூடாது. இந்த நம் நாடுன்னு ஒரு படம் அந்த காலத்தில் பார்த்துருக்கீங்களா? எம்ஜிஆர் நடித்த படம். அதில் வில்லன் 3 பேர் இருப்பாங்க, ரங்கராவ், அசோகன், தங்கவேலு 3 பேரும். எம்ஜிஆர் அதுக்கு முன்னாடி இவங்க இந்த ரங்கராவ் வச்சே தான் வரிசை அந்த டவுனில் அவர் சொன்ன ஆள் தான் சேர்மனாக இருந்திருப்பார். இந்த தரம் இவர் எம்ஜிஆர் கவுன்சிலர் போஸ்ட்டில் ஜெயிச்சு சேர்மன் ஆயிடுவார். சேர்மன் ஆனோடனே இவங்க 3 பேரும் கவலையோடு உட்காந்துருப்பாங்க. அந்நேரம் ரங்கராவ் ஒரு வார்த்தை சொல்லுவார். அவர் சொல்லுவார், நம்ம விடக்கூடாத இடத்த விட்டுட்டோம், இவன் வரக்கூடாத இடத்துக்கு வந்துட்டான். கெஜ்ரிவால் பிஜேபி காங்கிரஸ் 2 பேருமே அப்படி தான் நினைக்கிறாங்க. நம்ம 2 பேரும் விடக்கூடாத இடத்த விட்டுட்டோம், இவன் வரக்கூடாத இடத்துக்கு வந்துட்டான்னு. ஏன்னா அரசியலில் இப்படி ஒரு நேர்மையான அரசாட்சி தரணும் அப்படின்னு முழு மனதோட முயற்சி பண்ணவங்கிறது பல பேர் கிடையாது. அதாவது நேர்மையான லஞ்ச ஊழலை குறைத்து, லஞ்ச ஊழல் கண்டிப்பாக போச்சு நமக்கு தெரியாது, ஆனால் பெருமளவு குறைக்கப்பட்டிருக்குங்கிறதுல சந்தேகம் இல்லை. நான் டெல்லிக்கு போயிருந்தபோது இவர் ஒருத்தர் டாக்ஸி டிரைவர், அந்த மாதிரி ஆளுங்கிட்ட கொஞ்சம் அதிகமாக பேசுவேன். அவங்ககிட்ட தான் நம்ம செய்திகள் தெரிஞ்சிக்க முடியும். அவர்கிட்ட கேட்டேன், கெஜ்ரிவால் எப்படிப்பட்டவர்? அவர் சொக்க தங்கம் சார் அப்படின்னாரு. இல்லை அந்த இதில் ஏதோ சில தவறுகள் நடக்குதுன்னு சொல்லிட்டு ரிப்போர்ட்லாம் வருது இல்லை, சுற்றி உள்ள சில பேர் களவாணி பைய சார், ஆனால் அவர் சொக்க தங்கம் சார். எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு. சார், சில சமயம் நம்மளே டிராஃபிக் வயலேட் பண்ணுவோம். வயலேட் பண்ணால் போலீஸ் ஸ்டேஷனில் போனால் அவங்க நம்மளை மிரட்டுவாங்க, ஏதாவது கொஞ்சம் பணத்தை கொடுத்து அங்கேருந்து வெளியேறணும்னு சொல்லி இருக்கோம். சில சமயம் நம்ம எந்த தப்பும் பண்ணாமல் இருக்கும்போதும் மிரட்டுவாங்க. இதெல்லாம் இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு. ஆனால் இந்த தடவை என்ன ஆகுதுன்னா, எந்த தப்பும் பண்ணாமல் போயிருக்கும்போது நாங்கள் தைரியமாக கேட்குறோம், என்ன தப்பு பண்ணணும்னு சொல்லி என்னை பிடிச்சிட்டு வந்துவிட்டேன். உடனே இன்ஸ்பெக்டர் கான்ஸ்டபிள் சொல்கிறாரு, இவன் ஏதாவது கேமரா வச்சு ஏதாவது எடுத்து போடுவாயா, தொந்தரவு வரும், ஏன் தப்பு பண்ணாதுன்னு இங்கே கூப்பிட்டு வந்தேன்னு வெளியேற்றுறாரு எங்களை. இது இந்த ஆள் வந்ததுக்கப்புறம் தான் நடக்குது. யூ this is the level of confidence Kejriwal created in the minds of the people. Public அந்த மென்டாலிட்டி வரணும். அந்த பப்ளிக்ல எல்லா தரப்புலையும் அந்த நம்பிக்கை அவர் கொடுத்துருக்கிறாரு. அந்த நம்பிக்கை வர்ற அளவுக்கு அவர் நடந்திருக்கிறாரு காமன் மென்ட்ட அப்படிங்கிறது நிஜம். ஆனால் அந்த மாதிரி இடத்துல எப்படி சார் அசம்பிளிக்கு ஒரு மாதிரியும் நாடாளுமன்ற எலெக்ஷன் வரும்போது வேறு மாதிரி மக்கள் இல்லை, அந்நேரம் ஒரு கூட்டணி கிடையாது. அதனால ஒரு 20% ஓட்டர்ஸ். நான் மாவட்ட தேர்தல் அதிகாரியாக இருந்திருக்கேன், மாவட்ட ஆட்சியராக இருந்திருக்கேன், 9 வருஷம் நான் டிஸ்ட்ரிக்ட்லேயே இருந்திருக்கேன். சப் டிவிஷனல், சப் கலெக்டர், அடிஷனல் கலெக்டர். ஒரு விஷயம் பார்த்துருக்கேன், எல்லா விதமான தேர்தல் நடத்தியிருக்கேன். பஞ்சாயத்து எலெக்ஷன் நடத்தியிருக்கேன், முனிசிபாலிட்டி எலெக்ஷன் நடத்தியிருக்கேன், அசம்பிளி எலெக்ஷன் நடத்தியிருக்கேன், பார்லிமெண்ட் எலெக்ஷன் நடத்தியிருக்கேன். இப்போ எல்லா இதுலேயும் நான் என்ன பார்க்குறேன்னா, ஒரு 20% எலக்ட்ரேட் நியூட்ரல் ஓட்டர்ஸ். அவங்களுக்கு எந்த கட்சி சார்பும் கிடையாது. தே டோன்ட் வாண்ட் தேர் ஓட் டு பி வேஸ்டட். தங்களுடைய வாக்கு வீணாகி போய்விடக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க எந்த கட்சி ஆட்சிக்கு வரும், எது ஸ்திரமாக இருக்கும் அப்படின்னு பார்த்து ஓட்டு போடுறவங்க.
நான் நினைக்கிறேன் 2019 வந்து அவங்க அத்தனை பேருமே ஏறக்குறைய பிஜேபிக்கு தான் ஓட்டு போட்டாங்க. இந்த தரம் இந்த மாதிரி வலுத்த கூட்டணி ஒன்று வரும்போது அவங்களுடைய ஓட்டுகள் வந்து பிரியும். அதனால தான் அதுக்கப்புறம் டெல்லியில் வந்து 2019 இருந்த மாதிரி இன்றைக்கி டெல்லி இல்லை. அதாவது கெஜ்ரிவாலுக்கு வந்து இவ்வளவு கீழ்த்தரமாக நடத்தணுமா? இப்போ எலக்ட்ரல் பாண்டு விஷயத்தில் என்ன நடந்துச்சுன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒன்று மிரட்டி பணம் வாங்கினாங்கன்னு குற்றச்சாட்டு, இன்னொன்று அவங்க நன்கொடை கொடுத்ததுக்கப்புறம் அவனுக்கு பெரிய ப்ராஜெக்ட் கொடுத்தாங்க. இப்போது கெஜ்ரிவாலை பற்றி அதே தானே சொல்கிறாங்க. நீங்கள் பணத்தை வாங்கிட்டு அவங்களுக்கு வந்து மதுபான கொள்கையில் ரிலாக்ஸ் பண்ணீங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த விஷயத்தில் 2 பேரும் ஒரே மாதிரி தான் இருக்காங்க. அது அப்போ ஜனங்கள் வந்து என்ன கேட்பாங்க, நீ செய்யாத இந்த ஆள் செஞ்சானா? அட்லீஸ்ட் இவன் எங்களுக்கு வந்து வாட்டர் பில்லு எலக்ட்ரிசிட்டி பில்லாம் குறைச்சி கொடுத்தேன், அதையாவது ஒரு நாள் கொடுக்க முடிஞ்சதா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதனால் இந்த தரம் வந்து எலெக்ஷன் ரிசல்ட் வேறு மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இபி விஷயத்தை, அதாவது எலக்ட்ரல் பாண்ட் விஷயத்தை நீங்கள் குறிப்பிட்டீங்க. எலக்ட்ரல் பாண்ட் விஷயம் வந்து மக்கள்கிட்ட போய் சென்று சேர்ந்துருக்கா, தெளிவாக சென்று சேர்ந்துருக்கா? அதாவது ரொம்ப விவரமாக தெரியல. எலக்ட்ரல் பாண்டில் வந்து அவங்க முதல்ல சாதாரண இந்த கரப்ஷன் இதெல்லாம் வந்து சாதாரண ஜனங்களுக்கு இஷ்யூ கிடையாது. சாதாரண ஜனங்கள் இஷ்யூ வந்து அவங்களுடைய வீட்டு வரி கூடியிருக்கா, அவங்களுடைய எலக்ட்ரிசிட்டி பில் கூடியிருக்கா, வாட்டர் பில் கூடியிருக்கா, இதுதான் சாதாரண ஜனங்களுக்குரிய பிரச்சனை. இப்போ யாராவது ஒருத்தர் வந்து இந்த எலக்ட்ரல் பாண்டில் வந்து 10,000 கோடி ரூபா அடிச்சிட்டாங்க பிஜேபின்னா, ஏன் அடிக்காமல் இருக்கான் அப்படிங்கிற பேச்சு தான் ஜனங்கள்கிட்ட இருக்கும். ஆனால் டெல்லியை பொறுத்த மட்டும் கெஜ்ரிவாலை வந்து இப்படி ஒரு காரணத்தில் நீங்கள் கேஸ் போடும்போது நீங்கள் மட்டும் யோக்கியமா அப்படிங்கிற கேள்வி படித்தவங்க மத்தியில் எழும். அது நிச்சயமாக எழும். நாடு பூரா அப்படி இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் டெல்லியில் நிச்சயமாக அந்த கேள்வி வரும் அப்படின்னு நினைக்கிறேன். கெஜ்ரிவால் விஷயத்தை வந்து ஊழல் செஞ்சார் அப்படின்ற மாதிரி அவர் மீது ஒரு நெகட்டிவான இமேஜ் உருவாக்க பாஜக பெரிய முயற்சி பண்ணாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த முயற்சி தான் வந்து இந்த ஊழல் விஷயம் மக்கள் வந்து அது ரொம்ப சாதாரண விஷயம் அப்படின்றது கடந்து வந்துட்டாங்க அப்படின்னும் போது அப்படி ஒரு நெரேட்டிவ் எதிர்க்கட்சிகள் மீது செட் பண்ணி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இன்னும் களத்தில் இருக்குது அப்படிங்கிறத மோடி ரொம்ப நம்புறாரா? ஆமாம், அதாவது அவங்கள ஃபங்க்ஷன்லெஸ் ஆக்கி விட்டுறலாம். இப்போ டிமானிட்டைசேஷன் பண்ணும்போது அந்நேரம் தான் யூபி அசம்பிளி எலெக்ஷன் வந்துச்சு. அந்நேரம் பரவலாக ஒரு பேச்சு எழுந்தது. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியாது. ஆனால் பேச்சு என்ன சொன்னாங்கன்னா, எல்லா அரசியல் கட்சிகளுமே வந்து ரொக்க பணம் வச்சுருக்காங்க. அப்போ டிமானிட்டைசேஷன் வந்து எல்லாரும் 500 நோட்டு 1000 நோட்டு தான் வச்சுருக்காங்க. அப்போ டிமானிட்டைசேஷன் வந்தோடனே அந்த நோட்டு அத்தனையும் செல்லாதா போயிடுச்சு. போனதுக்கப்புறம் அவங்களுக்கு செலவழிக்கிறது பணம் இல்லை எதிர்கட்சிகளுக்கு அப்படிங்கிறத உருவாக்குறது டிமானிட்டைசேஷனுடைய முக்கியமான நோக்கம் அப்படின்னு சொன்னாங்க. அது மாதிரி எதிர்கட்சிகளை பலம் இழக்க வைக்கிறது. கரெக்டாக காங்கிரஸ் மேலே இன்கம் டேக்ஸ் நோட்டீஸ் அனுப்புறது, நீ இத்தனை கோடி ரூபா உன்னுடைய டேக்ஸ் கட்டுன்னு சொல்கிறது, அதுக்கப்புறம் அவங்க கோர்ட்டுக்கு போன உடனே இன்கம் டேக்ஸில் இப்போ நாங்கள் கேட்க மாட்டோன்னு அந்நேரம் ஜகா வாங்குறது, இது எல்லாமே எதிர்கட்சிகளை இந்த அளவுக்கு வந்து தொந்தரவு பண்ணுறதுங்கிறது வந்து பிஜேபி தான். இதுக்கு முன்னாடி இந்த காங்கிரஸ் கட்சியோ இதுக்கு முன்னாடி இந்த பிஜேபியோ இது மாதிரி பண்ணதில்லை. எதிர்கட்சியில் பலவீனப்படுறது தான் இந்த டாக்டிக்ஸ் எல்லாம் பின்பற்றுறாங்கிறீங்க. அந்த டாக்டிக்ஸ் ஒர்க் அவுட் ஆயிருக்கா? பலவீனம் தான் ஆயிருக்காங்களா? ஏன்னா அதுக்கு எதிராக தான் இந்திய கூட்டணின்னு சொல்லிட்டு ரொம்ப வலுவடை. இதுக்கு முன்னாடி பலவீனமாக இருந்தாங்க. அதாவது இந்த கதை தான், 4 எருமைகள் இருந்தால் தனித்தனியாக சிங்கம் வந்து 4ஐயும் கொன்றும். 4 டைரெக்ஷனில் வந்து கொம்பை நீட்டிகிட்டு இருந்ததுன்னா சிங்கத்தால் ஒன்றும் செய்ய முடியாது. இன்றைக்கி வந்து அது மாதிரி வந்து கூட்டணியாக வந்து இவங்க ஃபார்ம் பண்ணியிருக்காங்கிறதுனால அவங்கள கடைசியாக பார்க்குறது வந்து மக்கள் தான், ஓட்டர் தான். மு மேத்தா வந்து ஒரு கவிதை சொன்னார், புரட்சி அலைகள் பொங்கி வருகையில் புல்லின் நுனியும் புதுமை சிலிர்க்கும் புல்லாங்குழலும் புரட்சி வெடிக்கும்னார். கடைசியில் பீப்புள்ஸ் ரெவல்யூஷன் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் யாருடைய பிரச்சாரம் அங்கே எடுபடாது. அந்த அளவுக்கு பீப்புள் ரெவல்யூஷன் வந்திருக்கா நமக்கு தெரியாது. ஆனால் சில இடங்களில் அந்த மாதிரி அதிருப்தி இருக்குது. இப்போ நம்முடைய வீராங்க அது நினைக்கும் போதெல்லாம் எனக்கு நெஞ்சு பதறுது. அதெல்லாம் சரி, நமக்கு அவங்க குழந்தைகள் தானே. 18 வயசு 22 வயசுக்குள்ளே இருந்தவங்க, ஒலிம்பிக்கில் போய் நமக்கு மெடல் வாங்கி கொடுத்தவங்க. அவங்க ஒரு குற்றச்சாட்டு சொல்லும்போது அவங்க எப்படி நடத்தப்பட்டார்கள்? போலீஸ் வந்து அவங்கள தள்ளிட்டு போனது, கோர்ட் ஆர்டர் வர்ற வரைக்கும் எஃப்ஐஆரே இல்லாமல் இருந்தது, இதெல்லாம் எதை காட்டுது? அது ஒரு எதிர்ச்சி அதிகாரத்தை காட்டுது. இது ஹரியானாவில் நிச்சயமாக இம்பேக்ட் இருக்கும். விவசாயிகளுடைய போராட்டம் வந்து நிச்சயமாக பஞ்சாப்லேயும் ஹரியானாலையும் இம்பேக்ட் இருக்கும், சந்தேகமே கிடையாது. இந்த தடவை விவசாயிகள் போராட்டம் நடத்துறதுக்குன்னு போனபோது டெல்லி இது பூரா என்டையர் டெல்லி 144 வாஸ் இம்போஸ்ட். முழுக்க டெல்லி முழுக்க. அடுத்து ரஸ்ஸால் வந்து அவங்க டிராக்டர் வரக்கூடாதுன்னு சொல்லி இந்த கண்ணாடி துண்டு ஆணி இதையெல்லாம் வந்து ரோட்டில் போட்டு வச்சாங்க. இது என்னது? இது இப்படி ஆட்சியை நடத்துறது? மக்களுக்கு அரசை எதிர்த்து போராட்டம் நடத்துவதற்கு ஜனநாயகத்தில் உரிமை இருக்கிறது. அரசை எதிர்த்து நடத்துகிற போராட்டம் வேறு, நாட்டை எதிர்த்து நடத்துகிற போராட்டம் வேறு. நீங்கள் வந்து பிஜேபி எதிர்த்து போராட்டம் நடத்தினா நீங்கள் தேச துரோகின்னு சொன்னால் அது வந்து ரெடிகுலஸ். அதுக்கப்புறம் ஜனநாயகங்கிறது என்ன? இட் இஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் த ரூல் ஆஃப் மெஜாரிட்டி, இட்ஸ் எசென்ஷியலி அபவுட் த ப்ரொடெக்ஷன் ஆஃப் மைனாரிட்டி. திரு ஸ்டாலின் அவர்கள்ட்ட வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, முதலமைச்சர் ஆனோன்னு அவர் சொன்ன ஒரு சொல். அவர் சொன்னார், எனக்கு வாக்களித்தவர்களுக்கும் எனக்கு வாக்களிக்காதவர்களுக்கும் சேர்த்துத்தான் நான் முதலமைச்சர் என்பதை உணர்ந்திருக்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு தாட் ப்ராசஸ் வந்து இருக்கணும்.
அது ரொம்ப முக்கியம். பிரபல தேர்தல் வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோர் உங்களுக்கு நல்லா தெரியும். 2014 பிரதமர் மோடி பிஎம் ஆகிறதுக்கு ஒரு பெரிய பேக்ரவுண்ட் ஒர்க் ஹைப்பர் டீம் ஒர்க்கு பண்ணவர். இப்போ அவர் குறிப்பிடுறாரு, அந்த 6வது கட்ட தேர்தலில் மக்களவைத் தேர்தல் நெருங்கி இருக்குது. இந்த நேரத்துலையும் கூட பாஜகவுக்கு அந்த 300 + 400க்குலாம் வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி தன்னோட கருத்தை முன்வைக்கிறாரு. அதில் இருக்க யதார்த்த தன்மை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அவங்கவுங்க கருத்து சொல்கிறாங்க. அவர் இன்றைக்கி வந்து இவங்களுக்கு அவர் வந்து டிஎம்கே அடுத்து 2026 வேலை பார்க்க போகிறான்னு சொல்கிறாங்க. ஸோ ஹீ இஸ் அ ஃப்ரீலான்சர், அவ்வளோதான். அதுக்கு மேலே அவரை பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. எந்த ஆதாரத்தில் சொல்கிறாருன்னு அவர் சொல்லலையே, எந்த அடிப்படையில் சொல்கிறாருன்னு அவர் சொல்லலையே. ஸோ மகாராஷ்டிராவில் வந்து என்ன இவங்க அந்தளவுக்கு வெளில போகிறாங்களா, அல்லது தெலுங்கானாவில் வெளில போகிறாங்களா, இதில் கர்நாடகாவில் வந்து இவங்க நினச்ச அளவுக்கு 25 சீட்டு இவங்க பிடிக்க போகிறாங்களா, தமிழ்நாடு கேரளா தெரிஞ்ச கதை, பீகாரில் பிடிக்க போகிறாங்களா, அப்போ எந்த அடிப்படையில் சொல்கிறான்னு நமக்கு தெரியலை. ஸோ பல்வேறு கேள்விக்கு ரொம்ப ஆழமாக இந்த நேர்காணலில் உங்களோட கருத்துக்களை விரிவாக வழங்கியிருக்கீங்க சார். உங்களோட டைமுக்கும் இந்த நேர்காணலுக்கும் மிக்க நன்றி. வணக்கம்.